காலத்தினுடைய அடையாளங்கள்ல ஒரு பகுதி வருகைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது டாப் மோஸ்டா 7 டாபிக் சொல்றாரு. அந்த 7 டாபிக்ல ஒன்னு பூமி அதிர்ச்சி. இந்த பூமி அதிர்ச்சி இப்போ மியான்மர்ல வந்திருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப அதை பத்தி காரியங்களை பார்க்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் இப்ப அடுத்தது வந்தோடனே இதை நம்ம மறந்துடுவோம் பாருங்களேன். ஆனா இந்த பூமி அதிர்ச்சி வந்த உடனே இதை பத்தின ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து பார்த்தோம். இந்த 10 வருஷத்துல 2015 இருந்து இந்த 2025க்குள்ளாக கிட்டத்தட்ட 1,49,000 மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்குது. ஏறக்குறைய 1.5 லட்சம் பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. இந்த 2025 மட்டுமே 3,400க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. இது எங்க நடந்துச்சு எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா 4 ரிக்டர் அளவில் ஆரம்பிச்சு 9 ரிக்டர் அளவு வரைக்கும் உள்ளதான கணக்கு. இந்த தாய்லாண்டை ஒட்டி இந்த காலத்துல மட்டுமே 334 பூமி அதிர்ச்சி நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்றாங்க. இவ்வளவுக்கு அதிகமான ஒரு 3 மாசத்துக்குள்ள 3,400 பூமி அதிர்ச்சி. தெரியும், ஜனவரி மாசம் 1ஆம் தேதியே ஜப்பான்ல மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சிகள் நடந்துச்சு. கடந்த வருஷத்துல நம்ம பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த பூமி அதிர்ச்சியோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. இயேசு சொன்ன டாப் மோஸ்ட் அடையாளங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த 7.7ங்கிறது சர்வசாதாரணமாகிட்டே போகுது பாருங்களேன். 2023-24 ஒரு வருஷத்துல மட்டுமே இந்த டாப் மோஸ்ட் 19 தடவை அப்படி ஆடி இருக்குது. யோசிச்சு பாருங்க எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். இதெல்லாம் கண்களுக்கு முன்பாக நடக்கிற அடையாளம். எப்பயோ வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நடந்து கொண்டிருந்த பூமி அதிர்ச்சிகள் இந்த 10 வருஷத்துல மட்டுமே அந்த 2025 நீங்க சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 1,52,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி கணக்கெடுக்கிறோம்? இதெல்லாம் பார்க்கிறோம், கடந்து போகிறோம். அதான் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்களாக மட்டும் அதை நம்ம பார்க்கவே மாட்டேங்கிறோம். அப்ப ஜனங்கள் ரொம்ப ஈஸியா இதை நம்ம கடந்து போகிறோம். நோவா காலத்து மேல உணர்வில்லாது இருந்தார்கள் இருக்கு இல்லையா, அதுதான் இப்ப நடைபெற்று கொண்டிருக்கிறது. தயவு செய்து கொஞ்சம் உணர்வடைங்க. நம்ம வாசப்படியில கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ தாய்லாந்து மக்களுக்காக, குறிப்பாக மியான்மர் மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏற்கனவே அவங்க மிலிட்டரி ரூல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரொம்ப கடினமா இருக்கு. வாலிபர்கள், அங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ அடுத்து மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி. இந்த பூமி அதிர்ச்சி இதோட நிக்கிதான்னு கேட்டீங்கன்னா எல்லா சேனல்லையும் நீங்க போய் பாருங்க. இந்த இந்தியன் பிளேட்ஸ் சொல்லுவாங்க, அது மிகப்பெரியதான பாதிப்பை சந்திக்க போது. இது தொடரும், இன்னும் அதிகமாக தான் இருக்க போகிறது. வருகிற நாட்கள்ல இதை விட பெருசெல்லாம் வரும் அப்படின்னு சேனல்கள்ல சொல்றாங்க. ஒரு பக்கம் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை, இன்னொரு பக்கம் ஆயத்தப்பட வேண்டியது மிக முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். இந்த பூமி அதிர்ச்சிகள் ரொம்ப உச்சத்துல காட்டிக்கிட்டு இருக்கு. நாங்க ஏற்கனவே சொன்னபடி இஸ்ரவேல்ல ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரணும். எசேக்கியேல் 38:19 இருக்கு. அந்த பூமி அதிர்ச்சி மிக முக்கியமான காரியங்களுக்கு வழிவகை செய்யும். அதனாலதான் கர்த்தர் அதை என்ன பண்ணிருக்காருன்னா முன்குறிச்சு வச்சிருக்கிறார். இஸ்ரவேலிலே பெரிய அதிர்ச்சி உண்டாகும். இது எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இன்னொரு பக்கம் ஆயத்தமாக்குங்க.